இந்த வீடியோவில் பிளெண்டர் கிட்ல இருந்து எப்படி மாடல்ஸ், டெக்ஸ்சர், சீன், ப்ரஷஸ் இதெல்லாம் இன்புட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் ஸ்கெட்ச் ஃபேபை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பிளெண்டர் கிட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதை நம்ம 2 ஸ்டெப்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளெண்டர் கிட் ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணி பிளெண்டரில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பாக பிளெண்டர் கிட்ல இருந்து எப்படி ஆப்ஜெக்ட்ஸ், மாடல், டெக்ஸ்சர், ப்ரஷஸ் இதெல்லாம் பிளெண்டரில் இன்புட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை நம்ம 2 ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பிளெண்டர் கிட்டை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் பிளெண்டர் கிட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். தென் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டர் கிட் 3D அசட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். தென் டேரெக்டாக உங்களால் இங்கேருந்தும் ஆப்ஜெக்ட், மெட்டீரியல், டெக்ஸ்சர், ப்ரஷஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ண முடியும். பட் பிளெண்டரில் ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் வெளியே போயிட்டு ஃபைலில் கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பிளெண்டர் கிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ செகண்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். தென் அதில் டவுன்லோட் பிளெண்டர் கிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் கம்மா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரிஃபரன்சஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஆடன்ஸில் இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண பிளெண்டர் கிட் ஃபைலை இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. தென் பிளெண்டர் கிட்னு சர்ச் பண்ணி அதை எனேபிளும் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளெண்டர்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ அதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐ ஓப்பன் ஆகும். இப்போ உங்களால் ஆப்ஜெக்ட்டை விசிபிளாக பார்க்க முடியும். தென் இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஃபைன் மாடல்ஸ்ன்னு இருக்கும். செகண்ட் ஒன் ஃபைன் மெட்டீரியல் இருக்கும். தேர்ட் ஒன் ஃபைன் சீன்னு இருக்கும். ஃபோர்த் ஒன் ஃபைண்ட் HDRS அப்படின்னு இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ஃபைன் ப்ரஷ்ன்னு இருக்கும். தென் ரைட் சைடு வந்தீங்கன்னா கேட்டகரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்னென்ன கேட்டகரிஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணி ஈஸியாக அவங்களால மாடல்ஸை செலக்ட் பண்ண முடியும். தென் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஃபில்டர். அதில் மேலே ஃப்ரீ ஃபஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் எனியில் உங்களுக்கு எந்த ஜென்டர் வேணும், லோ பாலியா, ஹை பாலியா, ரியலிஸ்டிக்கா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதை உங்களுக்கு எது வேணுமோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. தென் இப்போது நீங்கள் ஃப்ரீ ஃபஸ்ட் செலக்ட் பண்ணனால ஃப்ரீயாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஷோவ் ஆகும். உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை ஈஸியாக ட்ராக் பண்ணி எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் அங்கே ப்ளேஸ் ஆகிடும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு பில்லர் இருக்குது. ஜஸ்ட் அதை நான் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன். ஜஸ்ட் அது லோட் ஆகும். லோட் ஆகி வித் டெக்ஸ்சரோடு உங்களுக்கு இன்புட் ஆகும். இப்போ செகண்ட் ஒன் மெட்டீரியல்ஸை பார்க்கலாம். சேம் அதே மாதிரி ஜஸ்ட் நீங்கள் லெஃப்ட் சைட் போயிட்டு ஃபைன் மெட்டீரியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் போதும். என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வேணுமோ அதை ரைட் சைடு வந்து கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ இதில் ஷோ ஆகுறதுல நான் ஒரு மெட்டீரியலை இன்புட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே இருக்க மெட்டீரியலை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த சின்ன ஏரோ மாதிரி தெரியுதா, அதை நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் மேலே அந்த மெட்டீரியல் ப்ளேஸ் ஆகணுமோ அது மேலே ட்ராக் பண்ணி வைங்க. தென் இப்போ பார்த்தீங்களா அது ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஈஸியாக உங்களுக்கு ரியலிஸ்டிக் மெட்டீரியலை கூட ஜஸ்ட் ட்ராக் பண்ணி வைக்கிறது மூலமாக இன்புட் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வேணுமோ ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது இன்புட் ஆயிரும். தென் இப்போ அடுத்ததை பார்க்கலாம், ஃபைன் சீனுன்னு ஒரு ஆப்ஷன். இதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டில் சீன் தேவைப்படுதோ அது ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அது ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா ஈஸியாக உங்களால் அதை ட்ராக் பண்ணி அந்த மொத்த சீனையே உங்களால் இன்புட் பண்ண முடியும். இல்லை ஒரு சீனை இன்புட் பண்ணி நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் இதில் ஈஸியாக உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீனை இன்புட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு சீன் இருக்குது. ஜஸ்ட்டு அதை நான் ட்ராக் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கேட்குது டவுன்லோடுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தா போதும், அந்த சீன் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொத்த சீனுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிருக்கு. நீங்கள் கேமரா வியூ கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் இதுக்கப்புறம் ஃபைண்ட் HDRSனால் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ரெண்டர் வியூ போகும்போது உங்களுக்கு இன்பில்டாக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். ஒரு டார்க் சிமெண்ட் கலரில் இல்லை ஒரு சிமெண்ட் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அது லைட்டை பேஸ் பண்ணி இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் லைட் தேவைப்படுது அப்படின்றத பொறுத்து நீங்கள் HDRSை சூஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு கேட்டகரிஸ் இருக்கும், இன்டோர், அவுட்டோர்னு. எதை பேஸ் பண்ணி லைட் சோர்ஸ் தேவைப்படுதோ இன்டோரா அவுட்டோரான்னு செலக்ட் பண்ணி அதில் இருக்க HDRSை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி வச்சா போதும். இப்போ நான் ஒரு ட்ராக் பண்ணி வச்சு காமிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு சீனரி இருக்குது. அது மாதிரி ஜஸ்ட் அதை நான் இப்போ ட்ராக் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லைட் சோர்ஸ் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு நைட் டைம் வேணும்னாலும் ஈஸியாக அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த நைட் டைமை நான் ட்ராக் பண்ணி வைக்கிறேன். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி வச்சா போதும், அந்த நைட் டைமோட லைட் சோர்ஸ் உங்களுக்கு அப்படியே அப்ளை ஆகும். தென் இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ப்ரஷ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்கல்ப் மோட் போய்க்கிறேன். இப்போ இதில் உங்களுக்கு எந்த ப்ரஷ் வேணுமோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆப்ஜெக்ட் மேலே அதை ட்ராக் பண்ணால் போதும். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஈஸியாக உங்களால் அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரஷ்ஷோட ஷேப் வந்து ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை ஆகும். இந்த மாதிரி தான் பிளெண்டர் கிட்டில் இருந்து ஆப்ஜெக்ட்ஸ், மெட்டீரியல், ப்ரஷஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.